என் தங்க பிள்ளையே, இப்பொழுது கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை பற்றித்தான் சொல்வதற்கு இந்த கருப்பண்ணசாமி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இத்தனை நாட்களாக அலைந்தும் திரிந்தும் கேட்டாச்சு, ஒன்றும் நடந்த பாடில்லை என்று என்னை நோக்கி கண்ணீர் விட்டு அழுகின்ற விஷயத்திற்கான தீர்வைத்தான் நான் சொல்வதற்கு வந்திருக்கின்றேன். நீயோ உன்னை விட்டு போன உறவை பற்றிதானே மனம் மருந்திக் கொண்டு இருக்கின்றாய். அவர் எப்பொழுது எப்படி வருவார் என்று தெரியாமல் உன் மனமானது அங்கு அலைப்பாய்ந்து கொண்டே இருந்தது அல்லவா? அப்படி இருக்கும் பட்சத்திலே என் பிள்ளையே, அந்த உண்மையை பற்றி சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். விட்டு சென்றவர் அப்படியோ சென்று விடுவாரோ என்று உன் மனம் ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய். அவர்களின் அன்புக்கு இங்கு தவித்துக் கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, ஒன்றே ஒன்றுதான். இந்த அப்பன்தான் உனக்கான உறவை உன்னிடத்தில் ஒப்படைப்பேன் என்று சத்திய வாக்கினை அல்லவா கொடுத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் போது சர்வ நிச்சயமாக அவர் உன்னிடத்தில் வந்து தான் சேரப்போகிறார். எங்கே சுற்றினாலும் எப்படி சுற்றினாலும் உன் வாழ்க்கையில் அவர் ஒரு அங்கமாக இருந்து கொண்டு இருக்கும்போது, அதுவே உன் விதியாக்கப்பட்டிருக்கும் போது அவர் உன்னிடத்தில் வராமல் எப்படி இருப்பார்? நினைத்தது நினைத்தபடி நடக்க வேண்டும் என்பதற்குத்தானே இந்த அப்பன் கருப்பண்ணசாமியை நீ தேடி வந்து இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பட்சத்திலே உன் வாழ்க்கையின் கனவுகளை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு அந்த கனவினை நினைவாக்குவதற்கான முயற்சியில் மட்டும் இறங்கு. உன் முயற்சியில் வெற்றியை களம் காண்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை நான் உனக்காக உன்னை தேடி வரச் செய்யத்தான் போகிறேன். போகின்ற பாதையில் அங்கு வழித்தடம் தெரியாமல் வழிமாறி போனவர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். ஏனென்றால் உன் கண் முன்னே எத்துணை பாதைகளோ இருந்து கொண்டு இருக்கின்றது. எந்த வழியில் சென்றால் எனக்கானது கிடைக்கும் என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நான் உனக்கான பாதையின் தடத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் அந்த பாதையின் தடத்தில் தடைகளை அகற்றுவதும் என் முதற்கடமையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட விஷயத்தை நான் உன் கண் முன்னே நிலைநிறுத்தி உனக்கு வெற்றி வாய்ப்பினை அள்ளி தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். சில நேரத்தில் ஒன்றுமில்லை என்று நினைத்து கொண்டு இருந்தாலும் ஏதோ ஒரு பயம் வந்து உன் மனதை அங்கு நிலைகுலைய வைத்து கொண்டு இருக்கின்றது. என்னவாது எப்படியாவது நடந்து கொண்டு இருக்கின்றது, இதை நான் எப்படி சரி பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன் என்று தெரியாமல் தானே நீ தவித்து கொண்டு இருக்கின்றாய். உன் தவிப்புக்கள்னா உனக்கான பலனை நான் தருவதற்கு இந்த கருப்பண்ணசாமி வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் மனம் மருந்தாதே. மனதிற்குள் 1000 கவலைகள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். அந்த கவலைகளை மட்டுமே முன்னிறுத்தி கொண்டு நீ உனக்கான வேலைகளை செய்தால் செய்ய முடியாது என் தங்கமே. நான் உனக்கான விஷயத்தை செய்வதற்கு முதலில் நீ தெளிவாகவும் தைரியமாகவும் இருக்க வேண்டும் அல்லவா? என் அப்பன் என் கருப்பண்ணசாமி எனக்கான விஷயத்தை செய்வதற்கு இருக்கும்போது நான் இதற்காக பயப்பட வேண்டும் என்பதில் உன் மனம் தைரியத்தோடு இருந்தால், உன் மனம் துணிவோடு இருந்தால் நிச்சயமாக அதை வெற்றியடைய செய்யத்தான் போகிறேன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அரைகுறை மனதோடு செய்து கொண்டு இருக்காதே. முழு மனதோடு உன் முயற்சிகளை மட்டும் இங்கு செயல்படுத்தி கொண்டே இரு. உனக்கான வெற்றியின் தளத்தில் நான் இங்கு கால் நிறுத்தி உன்னை வைக்கத்தான் போகிறேன். எல்லா நேரத்திலும் ஏதோ ஒரு தருணங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு அங்கு நல்லதை செய்ய விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. அது உனக்கும் புரிகின்றதுதான். ஆனால் அந்த தருணத்தை எல்லாம் தளர்த்தி உடைத்தெறிந்து விட்டு உனக்கான வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டுமோ முதலில் நீ முடிவை எடுத்துக்கொள். மற்றவர்கள் புகழ்ச்சிக்கு நீ இடம் கொடுத்து கொண்டு இருக்காதே.
அவர்கள் உன்னை எப்படியாவது பூசி மொழிகிவிட்டு அவர்கள் காரியத்தை சாதித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த விஷயத்தை தாண்டி என் பிள்ளைகளின் மனது உறுதியாகும் நிலையாகும் இருந்தால் மட்டும்தான் வெற்றியை அடைய முடியும். உன் காரியத்தை நிலையாக வைத்துக் கொள்வதற்கு உன் மனதை துணிவோக வைத்துக்கொள். என் பிள்ளையின் கனவை நினைவாக்குவதற்கு இந்த கருப்பண்ணசாமியை துணையாக இருக்கும் போது உன்னை விட்டு போனவர் அப்படியே விட்டு விடுவாரோ என்று எண்ண வேண்டாம். சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரத்தான் போகிறார். கவலையை விடு என் தங்க பிள்ளையே. உன் வாழ்க்கை இனி அடுத்த கட்டத்தை நோக்கி இங்கு போகத்தான் போகிறது. எதை உன்னிடத்தில் நான் கொடுப்பேன் என்று சொன்னேனோ, எது உனக்கானது என்று நீ நினைத்தையோ அதை உன்னிடத்தில் நான் தருவதற்கு வந்து இருக்கும் போது வருத்தங்கள் தேவையில்லை. நல்லதுதான் நடக்கப் போகிறது. நீ நம்பிக்கையோடு இருந்தாலே போதும். எந்த நிலையிலும் என் நிலை மாறாத என் பிள்ளைகளுக்கு செல்வங்களை அள்ளி கொடுப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன். போனவரை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டதையெல்லாம் மறந்துவிட்டு உன் செயலை செய்து கொண்டு இரு. அவர் தானாகவே உன்னை தேடி வரத்தான் போகிறார். எப்பொழுது என்ற கேள்விகளுக்கெல்லாம் நீ விடை கொடுக்காமல் உனக்கான விஷயத்தை மட்டும் செய்து கொண்டிரு என் கண்ணின் மணியே. நிச்சயமாக நீ கேட்டது கேட்டபடியே தான் தரப்போகிறேன். அவரும் உன்னை வந்து சேரத்தான் போகிறார். நம்பிக்கையோடு இரு. நல்லதை மட்டுமே என் பிள்ளைகளுக்கு இந்த கருப்பண்ணசாமி செய்வேன். இது கருப்பண்ணசாமியின் சத்திய வாக்கு.